தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள டிட்வா புயல் சென்னைக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. புயல் காரணமாக காவிரி டெல்டா மற்றும் வட கடலோர மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கையில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து புயலாக மாறியுள்ளது. இந்த புயலுக்கு ஏமன் நாடு பரிந்துரைத்த டிட்வா என பெயரிடப்படுகிறது. இது இன்று அதிகாலை 2:30 மணி நிலவரப்படி மணிக்கு 6 கிலோமீட்டர் வரை நகர்ந்து புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 460 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே 560 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளது. இதன் காரணமாக இன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ராமநாதபுரம், சிவகங்கை, அரியலூர், திருச்சி, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தஞ்சை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை ஆகிய 10 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 30ஆம் தேதி ஞாயிறன்று சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனமழை எச்சரிக்கை காரணமாக ராமேஸ்வரம் தாலுகாவில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே புயல் காரணமாக நாகை, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி துறைமுகங்களில் 4ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது என மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சென்னை, கடலூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டும் ஏற்றப்பட்டுள்ளது. பாம்பனில் நேற்று கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது.